வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டில் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% மேலே இப்போ கரெக்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 10% நிஃப்டி கரெக்ட் ஆகிருந்தாலும் 25%, 30% இந்த மாதிரி ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் 5% கூட கரெக்ஷன் ஆகாமல் இருக்குது. அந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் வைஸ் வந்தும் சரி, அதே மாதிரி ஃபியூச்சர் க்ரோத் வைஸும் சரி எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த குவாலிட்டியான கம்பெனிஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு Q&A செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. அவர் லாங் டைம் SIP பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ETF-லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கீம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் வருண் பெவரேஜ், சிப்லா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல் இதை வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாமான்ற கேட்டிருக்காரு. அது இல்லாமல் இப்போ நல்ல பப்ளிக் செக்டரில் கரெக்ஷன் ஆகிருக்கிற இந்தியன் ஆயிலும் சரி, NMDC வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ரேட்டில் வந்து கன்சிடர் பண்ணலாமா, GMR பவரேஜஸ் வந்து எப்படி இருக்குது, இதை பை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம அவசரப்பட தேவையே இல்லை. ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ரேட்டில் கிடச்சிச்சு, நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்டராக வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நிஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு SIP-யோ இல்லை லம்சமோலேயே இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கோல்டு பீஸையும் நிஃப்டி பீஸையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஸ்கீமே போதும். நீங்கள் SIP பண்ணாலும் சரி, இல்லை லம்சம் மோடில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் நிப்பான் இண்டியா ETF-ஓட நிஃப்டி 50 பீஸும் சரி, அதே மாதிரி நிப்பான் இண்டியாவோட கோல்டு பீஸும் சரி, இதை வந்து நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாவே நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த 2 ஸ்கீம்லையும் வந்து நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நிப்பான் இண்டியா கோல்டு பீஸை வந்து ஒரு 15 to 20% வரைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ரிமைனிங் 80% வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் அதுக்கு நல்ல ஒரு ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம மெம்பர் வந்து கேட்டிருக்காரு பராக் பரீக்கில் வந்து SIP-ல வந்து ஒரு 2500 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50-ல வந்து ஒரு 2500 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ வால்யூம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ETF-ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து 3 பாயிண்ட்ஸை வந்து நம்ம நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ட்ராக்கிங் எரரை நம்ம செக் பண்ணணும், வால்யூம் ஆஃப் ட்ரேட் வந்து செக் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இது 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிப்பான் இண்டியாவோடது எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டோ ETF-ஓ இந்த மாதிரி ஒன்றை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோல்டு பீஸும் சரி, அதுக்காக வந்து ஈக்விட்டிஸில் எக்ஸ்ப்ளோஷருக்கு வந்து ஒரு நிஃப்டி 50 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாவே போதும். இதுவே வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்தால் இப்போ உங்கள் அமௌண்ட்டை வந்து 3 4 ஸ்ப்ளிட் பண்ணிங்க. இப்போ ஒரு போர்ஷனை வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு ஆஃப்டர் 5% கரெக்ஷன் அப்போ உங்களோட ஒவ்வொரு போர்ஷனாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஈக்விட்டிஸ் வந்து நல்ல ஆவரேஜ் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெம்பர் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. வருண் பெவரேஜ் வந்து பெட்டராக இருக்கா, இல்லை GMR பெவரேஜஸ் வந்து பெட்டராக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. IOC, NMDC இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நல்லா கரெக்ட் ஆகிருக்கு, இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சைக்கிளிக் செக்டராக இருக்கிற டாடா ஸ்டீல், இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் சிப்லாவும், ஃபினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ லிஸ்ட் ஆகிருக்கிற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் ICICI பேங்க் வந்து பெரிய அளவுக்குலாம் இன்னும் கரெக்ஷன் ஆகிறது, அதாவது 5%ங்கிறது வந்து இன்னும் மார்க்கெட்டு ஹெவியாக ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ICICI பேங்க்கு, HDFC பேங்க்கு நீங்கள் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பெரிய ஃபாலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். அதில் பொறுத்தீங்க பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸும்
மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து கம்மியாக இருக்கிற கம்பெனிஸும் ஒரு செக்டராக பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆயில் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸே இப்போ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து இந்தியன் ஆயில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வேல்யூஷன் வைஸ் வந்து அட்ராக்டிவாக இருந்தாலும் பெரிய ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. என்எம்டிசி, இந்தியன் ஆயில் இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் கன்சிடர் பண்ணுற அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். growth ஓரியன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிற பிரைவேட் செக்டர் கம்பெனிஸை வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஜிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் குவாலிட்டியான கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இது வந்து 1700 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி தான். இந்த மாதிரி கம்பெனி அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்சஸ் இருக்குது, சிப்லா இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, வருண் பெவரேஜஸ் இருக்குது. இந்த கம்பெனி எல்லாமே வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான கம்பெனிஸ் தான். பஜாஜ் ஹவுசிங் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டருக்கு கீழே இருக்கிற கம்பெனி தான். இன்னும் இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு டல்லாக இருக்கிறதுனால பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் சரி, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்குது. இன்னுமே வந்து இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாம் வந்து டெவலப் ஆகிறப்ப தான் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிப்லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ரைஸில், அதாவது 1700 ரூபாய்ன்ற ரேட்டுக்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ 1500 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு 200 ரூபீஸ் இந்த மாதிரி கரெக்ட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிப்லாவை கன்சிடர் பண்ணலாம். ஃபார்மா செக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான செக்டர். அதில் வந்து இவங்க ஒரு லீடிங் பிளேயராக இருக்கா. இன்னொரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். வருண் பெவரேஜஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போனஸ் ஸ்பிளிட் இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்து ஸ்டார்டிங்கில் வாங்கினவங்களுக்கு இது வந்து எக்ஸலண்டான ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ப்ரைஸாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஏ 32 இருக்குது. கம்பெனியோட பிஏ வந்து 80க்கு பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் டாடா ஸ்டீல் இன்னும் கொஞ்சம் கீழே போகுது அப்படின்னா இமீடியட்டாக ரிட்டர்ன் கொடுக்காது. நீங்கள் 5 இயர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணுற அப்படி இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். சிப்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஆரம்பிச்சிடலாம். வருண் பெவரேஜும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா எஸ்ஐபி மோட்லேயே லம்சம் மோட்லேயே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.